வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 75. ரசாயனங்களையும் மசாலாக்களையும் குறைப்போம். இதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 75 நம்ம டிஸ்கஷன்ஸு. ஸோ மசாலா பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் ரசாயனங்களை அதிகமாக உடலுக்கு சேர்க்கறதுனாலையும் பல இல் எஃபெக்ட்ஸ், அதாவது இம்பேக்ட்ஸ் உடலுக்கு வருதுங்க. இதனால் நிறைய ஒவ்வாமை, அப்புறம் உடலுக்கு நிறைய கெடுதல்கள். ரசாயனங்கள் உடலுக்கு ஒரு வினையூக்கியா, ஒரு விதமான இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய அதிகப்படியான மசாலாக்களும் உடலில் பல இம்பேக்டை உருவாக்கக்கூடியது. நம்ம உடலின் பயாலஜிக்கல் சிஸ்டமே பார்த்திங்கன்னா சாஃப்டானது, மென்மையானது. அது காலம் காலமாக மென்மையான உணவுகளை சாப்பிட்டது. அளவுக்கு அதிகமாக செயற்கை நிறமூட்டிகளையும் செயற்கையான அளவுக்கு அதிகமான மசாலா பொருட்களையும் ரசாயனங்களையும் உடலுக்கு சேர்த்துறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் தன்னுடைய அந்த விக்ரஸான கெமிக்கல் நேச்சர், மசாலா நேச்சர்னால் சிதைக்க ஆரம்பிக்கும். அது மைக்ரோ லெவலில் நடந்துகிட்டே இருக்கும், கண்ணுக்கு தெரியாத புலப்படாது. அப்போ அது எப்போ கண்ணுக்கு தெரியும்னா அது ஒரு வியாதியா, ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு வலியா, ஒரு நீண்டகால கட்டிகளாக உருவாகும் போது தான் நமக்கு அதோடைய இம்பேக்ட் தெரிய ஆரம்பிக்கும். மனிதன் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த ரசாயனங்களும் அதிகப்படியான மசாலா பொருட்களையும் யூஸ் பண்ணதுனால தான் வந்த பிரச்சனைங்க. இதுதான் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் அவாய்ட் பண்ணக்கூடியது. அப்படி ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக, பழக்க வழக்கமாக, ஹேபிட்டாக நம்ம இதைய குறைச்சிக்கணும், இல்லைன்னா அவாய்ட் பண்ணணும். நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியலினாலும் அட்லீஸ்ட்டு குறைச்சிக்கலாம். as ரீசனபிள் ஆஸ் ப்ராக்டிக்கல். அதாவது எவ்வளவு தூரம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக முடியுமோ அவ்வளவு தூரம் குறைச்சிக்கலாம். அட்லீஸ்ட்டு வீக்லி ட்வைஸ், த்ரைஸ், அப்படி இல்லாமல் நார்மலான ஃபுட்டு, நேச்சுரல் ஃபுட்டு, அது இல்லாமல் இந்த மசாலா பொருட்களுடைய அந்த இன்டென்சிட்டியை குறைச்சிக்கலாம். அப்படி குறைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லாங் டேர்ம் நமக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள முடியும். இந்த மசாலா பொருட்கள் என்ன பண்ணுதுன்னா குடலில் ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் தன்னுடைய ரியாக்ஷனை காமிக்குது. அதிகமாக மசாலா பொருட்கள் எடுக்கும்போது தான் குடல் சம்பந்தமான வியாதிகள் அதிகமாக, ஜீரண கோளாறு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும், அதாவது கல்லீரல் ஆகட்டும், பித்தப்பை ஆகட்டும், இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஓவர் டைமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை. அந்த நிலையை தாண்டி பார்த்திங்கன்னா உறுப்புகள் ஒரு விதமான இரிட்டேஷனுக்கு உண்டாகுது. எதுவுமே உடலை இரிட்டேட் பண்ணுச்சுன்னா அது வியாதியாக மாறும். அது ரசாயனங்களாகட்டும் அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய அதிகப்படியான மசாலா பொருட்களாகட்டும். இது இரிட்டேட் பண்ண என்ன ஆகும்னா அது மைக்ரோ லெவலில், டிஷ்யூ லெவலில் சேஞ்சஸை உண்டு பண்ணும். அப்படி மைக்ரோ லெவலில், டிஷ்யூ லெவலில் சேஞ்சஸ் உண்டாக அது கட்டிகளாக மாறும். பல வியாதிகள், அஜீரண கோளாறு, தென் ஸ்டொமக் பெயின், தென் மோஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாமே எதோட லிங்க் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதிகமான மசாலா பொருட்களும், அதே நேரத்தில் ஆயில், அதோடு சேர்ந்த ஆயில், தென் ரசாயனங்கள். தலையிலேருந்து கால் வரைக்கும் இன்றைக்கி ரசாயனங்களை அதிகமாக
மனிதன் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. இது வந்து ஒரு சொஃபஸ்டிகேஷனுக்காகவும் சொல்லலாம், அல்லது நம்ம இன்றைக்கி மாடர்ன் மெக்கானிக்கல் வேர்ல்டில் குயிக்காக எல்லாம் நடக்கணுன்னா ரசாயனங்களை பயன்படுத்தணுங்கிற நிலைமைக்கு மனிதன் வந்துட்டாங்க. அது ஹேர் டை ஆகட்டும், முகத்துக்கு போடக்கூடிய க்ரீம், லிப்ஸ்டிக், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, தென் சோப்ஸ், நம்ம காலுக்கு போடக்கூடிய செப்பல்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு விதமான கெமிக்கல் லிங்க்டுங்க. பர்ஃப்யூம்ஸு, பாடி ஸ்ப்ரே. ஸோ இது ஓவரால் வந்து சைக்கிளே வந்து பார்த்திங்கன்னா பாடிக்கு ஒவ்வாமையை உருவாக்கக்கூடிய பொருட்கள், கெமிக்கல்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக்ஸ், கெமிக்கல்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், இது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி ஒரு சொபஸ்டிகேஷனாக பார்க்கறக்கு அழகாக இருந்தாலும் உடலுக்கு எல்லாமே ஃபாரின் பாடி தாங்க. ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சின்ன கிருமி, அது பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, அது உங்கள் மூக்குக்குள்ளே போனால் கூட பல தும்மல்களை உண்டாக்கி என்ன பண்ணுதுன்னா மூக்கை விட்டு வெளியே, அதாவது நம்ம உடலை விட்டு வெளியே அனுப்ப பார்க்குது. ஏன்னா அது ஒரு ஃபாரின் பாடி. அந்த ஃபாரின் பாடியை உடல் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே தான் எல்லா விஷயத்துலேயும். உடலுக்கு வெளியிருந்து வரக்கூடிய எந்த ஃபாரின் பாடியும் ஒத்துக்காது மட்டும் இல்லைங்க, அதுக்கு ரியாக்ஷனும் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தை உருவாகிறது கூட சொல்லுவாங்க, அது கூட ஒரு ஃபாரின் பாடின்னு ஆண்கிட்டேருந்து பெண்ணுக்கு வருது அப்படின்னா அதை எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல் நடக்குதும்பாங்க. அப்போ ஒரு பயாலாஜிக்கல் செல்ஸுக்கே வந்து ஒரு பாடி அக்செப்ட் பண்ண முடியாமல் அத்தனை ரியாக்ஷன் கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமான மசாலா பொருட்களும் அளவுக்கு அதிகமான ரசாயனங்களையும் பாடி எப்படிங்க ஒத்துக்கும்? இன்றைக்கி மனிதன் சந்திக்கக்கூடிய அத்தனை ஹெல்த் பிரச்சனைக்கும் இந்த அளவுக்கு அதிகமான யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொருட்களும் ரசாயன பொருட்களும் தாங்க காரணம். இதனால் ஒவ்வாமை மட்டும் இல்லைங்க, நாள்பட்ட வலிகள், நாள்பட்ட உடல் தொந்தரவுகள், கட்டிகள், பிரச்சனைகள், இதெல்லாமே ஆரோக்கியம் இல்லாமல் மாறி 60 வயசு வரைக்கும் ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 55-60 வயசுன்னே சொல்லிடலாம். இதிலிருந்தே பிரச்சனையை உருவாக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, ஒவ்வொரு இடங்களில் பெயின், ஒவ்வொரு இடங்களில் வீக்கம், ஒவ்வொரு இடத்துல கட்டிகள், அப்புறம் வந்து நாளாக பல பிரச்சனைகள். சில பேர்த்துக்கு டை போட்டு ஹேர் ஃபால் ஆகிறது, சில பேர்த்துக்கு க்ரீம் போட்டு ஸ்கின்னு வந்து டேனிங் ஆகிட்டு, அல்லது வந்து ஒரு ஃபேட் ஆகிட்டு வேறு விதமான பிக்மெண்டேஷன் எல்லாம் ஆயிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாடியே வந்து சில பேர்த்துக்கு ஒவ்வாமை கொடுத்து அலர்ஜி இஷ்யூஸு, தென் வந்து நுரையீரல் பிரச்சனைகள், ஆஸ்துமா பிரச்சனைகள், அப்புறம் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் குடல் சார்ந்த கட்டிகள் பிரச்சனைகள். அப்புறம் இது எல்லாமே எதிலிருந்து வருதுன்னா வெளியிருந்து வரக்கூடிய ஃபாரின் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய வேற்று கிருமிகளாகட்டும் அல்லது கெமிக்கல்ஸ் ஆகட்டும், மசாலா பொருட்கள் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியதாகட்டும், இது எல்லாமே இரிட்டேஷனை கொடுத்து, தொந்தரவை கொடுத்து உடலுக்கு வியாதியாக மாற்றக்கூடியது. இதுதான் வந்து மனிதனுக்கு இப்போ தலையாய பிரச்சனை. எந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போனாலும் ஒரே கேள்வி தான். ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க ஏதாவது கெமிக்கல்ஸோ அல்லது ஃபுட்டுலேயோ பெரிய லெவலில் ஏதாவது தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கும். அதிகமான மசாலா பொருட்களையும் ஆயிலையும் சேர்த்தும் போது அது தொடர்ந்து சேர்த்திட்டே இருக்கும்போது மைக்ரோ லெவலில் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மைக்ரோ லெவல் சேஞ்சஸ் 60 வயசுக்கு மேலே வெடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரசாயனங்களை அதிகமாக பயன்படுத்த அதுவும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே
இரிட்டேஷனை உண்டாக்கி அதுவே வியாதியாக மாறி அது 60 வயசுக்கு மேலே இன்னியும் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. அதனால தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இந்த பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிச்சா 80, 90, 120 வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாகவும் வாழலாம். நம்ம லைஃப் டைமும் 120 வயசு வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். அந்த இதை எல்லாமே ஒரு ஹேபிட்டாக மாற்றணும். ரசாயன பொருட்களையெல்லாம் குறைக்கணும். அதே நேரத்தில் மசாலா அதிகமாக இருந்ததுன்னா அதையும் குறைச்சிட்டு வாழ ஆரம்பித்தா அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்க முடியும். அந்த ஹேபிட்டுக்கு, அந்த பழக்க வழக்கத்துக்கு நம்ம வரணும். அதைத்தான் காலம் காலமாக எல்லா ஜீவராசிகளும், மனிதர்களும், நம்ம முன்னோர்களும் இதைத்தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம 75வது எபிசோடு போயிட்டுருக்குங்க. 74 எபிசோடு பார்த்திங்கன்னா நம்முடைய பிளேஸ்டர் நலம் அரண் சூழல் மாமுக தமிழ் சேனலில் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, வீடியோஸாகவும் இருக்குது. நீங்கள் 74 எபிசோட்ஸையும் போய் பாருங்கள். நம்ம ஆரோக்கியமாக நம்ம உடலை வச்சுக்கிட்டு நம்ம ஆரோக்கிய பயணம் 80, 90, 120 வயசு வரைக்கும் எந்த மாதிரியெல்லாம் ஹேபிட்டை வச்சுக்கிட்டா கொண்டு செல்லலான்னு இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்த கருத்துக்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா இது ஒரு விழிப்புணர்வு, ஒரு முகாமாக அல்லது விழிப்புணர்வு பரப்புரையாக அமையும். எல்லாருமே இதை கேட்டு பயன்பெறுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடல் அப்படிங்கிறதே ஒரு சிஸ்டம், பயாலஜிக்கல் சிஸ்டம்ங்க. அதைய நம்ம மெஷினோ ரோபோட்டோன்னு நினச்சிட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் ரொம்ப தப்பான விஷயம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் செல்களால் ஆனது. அந்த பயாலஜிக்கல் செல்களால் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் யாருமே கெமிக்கல்ஸையோ மசாலா பொருட்களையோ யூஸ் பண்ணுறது கிடையாது. மனிதன் தான் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் காகம் எடுத்துக்கோங்க, புலியாகட்டும், சிங்கமாகட்டும், யானையாகட்டும், எல்லா விலங்குகளும், நமக்கு முன்னோர்கள் மூதாதையர்னு சொல்லக்கூடிய குரங்கு, சிம்பன்சி ஆகட்டும், எதுவுமே மசாலா பொருட்களையும் ரசாயனங்களையும் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஃப்ரீயாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக இருக்குது. மனிதன் மட்டும் தன்னுடைய அறிவுத்திறனை அதிகப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடித்து அவனுக்கு அவனே வியாதிகளை தேடிக்கொண்டான்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு காட்டிங்கன்னா இதெல்லாம் கம்ஃபர்ட்னஸ். ஒரு காலத்தில் மனிதன் பச்சையாகவே தான் எல்லாத்தையும் சாப்பிட்ருந்தான். பழங்கள், காய்கறிகள், மீட்டுன்னு பச்சையாகவே சாப்பிட்ருந்தான். அப்புறம் எவல்யூஷனில் தீ கண்டுபிடிக்கப்பட்டது, நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அதை சுட்டு பழகி அப்படியே ஒவ்வொன்றா நாகரிகத்தின் பேரிலும் எவல்யூஷன் பேரிலும் இன்றைக்கி ஃபுட்டு ஓவனில் வச்சு சாப்பிட்ற மாதிரியும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணி நிறைய மசாலா ஐட்டங்கள் அதில் சேர்த்தி மனிதனுக்கு அவனே இரிட்டேஷனை உண்டாக்கிக்கிறான்னு தான் சொல்லணும். எதுவும் எந்த பொருளையும் தொடர்ந்து பாடி செல்ஸை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தால் அது தன்னுடைய ரியாக்ஷனை காமிக்கும். ஐன்ஸ்டீன் விதிகளில் 3வது விதி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு ஆப்போசிட் வினை உண்டு அப்படின்ட்டு. அதாவது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் இன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நம்ம என்ன பண்ணினாலும் அதுக்குரிய ரியாக்ஷன் உண்டுங்க. ஃபுட்டு அப்படித்தாங்க. நீங்கள் அதிகமாக மசாலாவையும் அதிகமான கெமிக்கல்ஸையும் ரசாயனங்களையும் சேர்த்த அதுக்குரிய ரியாக்ஷன் உங்கள் பாடியிலிருந்து வியாதியாக மாறும், பிரச்சனையாக மாறும், வலிகளாக மாறும். அதையத்தான் நம்ம குறைக்கணும்னா நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இதை கம்ப்ளீட்டாக குறைக்கணும். அப்போ மசாலாக்களை நீங்கள் குறைக்கணும். சால்ட்டு, சுகரு, மசாலாக்களை எவ்வளவு தூரம் குறைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்கும். அதே நேரத்தில் மற்ற உபாதைகள் வராமல் இருக்கும். அதே மாதிரி தான் ரசாயனங்கள். ஸோ இதையெல்லாம் இமிடியேட்டாக நம்ம ஒப்பனை தேவை தான்.
அதுக்கு நேச்சுரலாக மாறுங்க. எவ்வளவு தூரம் மற்ற அனிமல்ஸ் மாதிரி இயற்கையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சிஸ்டமும் பயாலஜிக்கல் சிஸ்டமும் நன்றாக வேலை செய்யும். அது எந்த ஒரு உறுத்தலுக்கும் எந்த ஒரு இரிட்டேஷனுக்கும் ஆளாகாது. அதனால் மனிதன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக கெமிக்கல்ஸை கட் பண்ணுங்க. அதாவது ஃபங்க்ஷன்ஸுனால் லைட்டாக ஏதாவது ரோலிங், அதை பர்ஃப்யூமுக்கு பதிலாக ரோலர்ஸ் லைட்டாக யூஸ் பண்ணால் அது ஃபங்க்ஷனாக மட்டும். ரெகுலராக இந்த பர்ஃப்யூம்ஸு பாடி ஸ்ப்ரோஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது ஒப்பனை இல்லாமல் மேக்ஸிமம் நேச்சுரலாக என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்ஸை எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ 99% அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் இப்போ எங்கே கொண்டு போய் விட்டுருக்குதுன்னா, மனிதன் சாப்பிட்டு குடிச்சுக்கிட்டு போடக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ஆறுகளில் போட்டு அது கடலுக்கு போயிடுது. கடலுக்கு போன பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸும் பிளாஸ்டிக் உட்டென்சில்ஸும் பிளாஸ்டிக் பேப்பர்ஸும் பிளாஸ்டிக் கவர்ஸும் இதெல்லாம் ஆறின் வழியாக கடலில் போய் சேர்ந்து கடலில் மீனுக அப்படி இப்படின்னு கடித்து அந்த பிளாஸ்டிக் மீனுக்குள்ளேயும் போய் அது நானோ பிளாஸ்டிக்ஸாக மாறிடுது. அப்போ அந்த நானோ பிளாஸ்டிக்ஸ் துகள்கள், கண்ணுக்கு தெரியாத பிளாஸ்டிக் துகள்கள், அதை சாப்பிடக்கூடிய மனிதன், மீன்களை சாப்பிடக்கூடிய மனிதனுக்கு அந்த நானோ பிளாஸ்டிக்ஸ் உள்ளே வந்து நாளடைவில் அதுவே வியாதிகளாக மாறிடுது. கேன்சர் மாதிரி, வேறு ஆன்கோஜன் மாதிரி வேறு வியாதிகள்லாம் இந்த நானோ பிளாஸ்டிக்ஸில் வருது. ஸோ இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் ஆகட்டும், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஆகட்டும், அல்லது பிளாஸ்டிக் சம்பந்தமான பொருட்கள் கண்ணுக்கு தெரியாமல் நானோ பிளாஸ்டிக்காக உங்கள் பாடிக்குள்ளே வருது. அது வியாதிகளை உண்டு பண்ணுது. அதே மாதிரி ரசாயனங்கள், ஃபுட்டில் சேர்த்துற ரசாயனங்கள் ஆகட்டும், மற்ற எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்தக்கூடிய ரசாயனங்கள் அதிகமாக உங்கள் உடலில் இம்பேக்ட் ஏற்படுத்தும். அது உடல் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புக்கும் இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடியது. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை முறையில் மசாலாக்களை வாரத்தில் அதாவது உங்களால் மேக்ஸிமம் முடியலனா ஆரம்பத்தில் வாரத்தில் 3 days 2 daysன்னு கட் பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி 7 daysம் முடிஞ்சால் கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதிகமான மசாலா பொருட்களையும் பிளாஸ்டிக் சம்மந்தமான பொருட்களையும், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மசாலா பொருட்கள், ரசாயனங்கள். இந்த ரசாயனங்கள்னு பார்த்திங்கன்னா சில நாட்கள் வீட்டிலையே இருக்கும்போது 2-3 நாள் தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னென்ன ரசாயனங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த ரசாயனங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணி பாருங்கள். இப்படி தொடர்ந்து ரசாயனங்களையும் அவாய்ட் பண்ணுறது, அதிகப்படியான மசாலாக்கள் ஆயில்களையும் குறைத்து கொள்வது அல்லது அவாய்ட் பண்ணுறது, பிளாஸ்டிக்ஸை மேக்ஸிமம் ஒதுக்கிறது. இந்த 3 விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே வரும்போது நம்ம என்ன ஆகும்னா ஆரோக்கியம் மேம்படும். உடலை தேவையில்லாமல் வாட்டி வதக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது இரிட்டேட் பண்ணுறது. அந்த எந்த உலகத்தில் எந்த உயிரியும் உடலை இவ்வளவு தூரம் கெமிக்கல்ஸ் மூலமாகவும் அல்லது ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக் மாதிரி பொருட்கள் மூலமாகவும் அல்லது மசாலா பொருட்கள் மூலமும் உடலை தன்னைத்தானே செல்களை உருக்குவதில்லை அல்லது செல்களை இரிட்டேட் பண்ணுவதில்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கும். அந்த முறையே உங்களை 80, 90, 120 வயசு வரைக்கும் கொண்டு போகும். இதையே இன்றைக்கே ஒரு பாடமாக நினைத்து வாழ்க்கைக்குரிய செய்தியாக நினச்சி நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக ரசாயனங்களை ஒதுக்குங்கள், பிளாஸ்டிக்கிலை ஒதுக்குங்கள். அதே மாதிரி அதிகமான மசாலா பொருட்களையும் ஆயிலையும் அதிக சால்ட்டையும் அதிகமான சுகரையும் ஒதுக்கி நமக்கு எவ்வளவு மீடியமாக குறைவாக
லிமிட்டாக தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குங்க. அப்படி எடுத்து வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். அதுவே 120 வயசு வரைக்கும் நம்மளை கொண்டு செலுத்தும். இதுவே ஒரு பழக்க வழக்கமாக மாற்ற வேண்டும். அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு வீக்லி ஒன்ஸு எங்கெல்லாம் மசாலா பொருட்கள் அதிகமாக குறைக்க பாருங்கள், எங்கெல்லாம் ரசாயனங்கள் அதிகமாக அதை குறைக்க பாருங்கள். வாரத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா 2 days 3 daysனு, அப்புறம் மந்த்லி அந்த மாதிரி வரும், அப்புறம் 3 months ஒன்ஸு 6 months ஒன்ஸு இயர்லி அப்படியே கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வரும் மாதங்களில் வருஷங்களில் டோட்டலாக 90% மேலே இந்த அதிக மசாலாக்களையும் அதிகமான ரசாயனங்களையும் பிளாஸ்டிக்ஸையும் குறைக்க ஆரம்பிச்சோமோ. அப்படி குறைத்தால் அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கும். ஸோ இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 75 முடிந்தது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 76 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த நலம் அரண் சூழல் மாமுக தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஆரோக்கியமான சம்பந்தமான பல விஷயங்கள் இருக்குது. வீடியோஸ் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைன்னு 2 சீரீஸ் போயிட்டுருக்கு. 2ஐயும் தொடர்ந்து பாருங்கள். நிறைய ஆரோக்கிய விழிப்புணர்வு உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.